17 ஏப்ரல், டைம் இப்போ 9:18 ஆகுது. ஆக்சுவலாக நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் அந்த 23,398 இல்லை 400 அந்த ரேஞ்சுக்கு மேலே வந்து மார்க்கெட் சஸ்டைன் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம்ட்டு ஒரு புல்லிஷ் ரேலி ஒன்று இருக்கும். அது எவ்வளோனா இந்த 23,566 இருக்குல்ல, அது வரைக்கும் போகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஆக்சுவலாக மார்க்கெட்டு இந்த இடத்துலேருந்து ஒரு ரிஜெக்ஷன் ஒன்று கொடுத்துருக்கு, ஆனால் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கு. ஆனால் என்னோடய ட்ரேடு வந்து எப்போனா 23,398 இதுக்கு மேலே போகும்போது என்னென்னா ஒரு ரேலி இருக்கும். அப்போ தான் ட்ரேட் எடுக்க போகிறேன். ஓகேவா? இது கீழே போனாலும் எவ்வளோ தான் கீழே போனாலும் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்தது. அதனால் வந்து கண்டிப்பாக இது வந்து அசெண்டிங் சிபிஆர் இந்த பையிங் ப்ரெஷர் கிட்டவும் போயிட்டு கூட பவுன்ஸ் பேக் ஆகலாம். என்னோடய ட்ரேடு வந்து 23,398க்கு மேலே தான் வந்து புல்லிஷ் ட்ரேட். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. ஏப்ரல் 17, 9:26. ஆக்சுவலாக இந்த சப்போர்ட் நேற்று சொன்னோம் பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்தால் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் இருந்தது, அதே இடத்துல வந்திருக்கு. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஆப்ஷன் வந்து ரைட் பண்ணலாம். என்னன்னா அதே 400 தான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், இங்கே 23,400 ரோலில் இருக்கா, இதை வந்து செல் பண்ணிக்கலாம். 23,400 இருக்குது பாருங்கள், இதை வந்து நம்ம செல் பண்ணிக்கலாம். எவ்வளோனா 10 lot. ஓகேவா? இது வந்து 118 இருக்குது ப்ரீமியமும் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இது என்னென்னா 118 வந்து வாங்கினா இப்போ 108 இருக்குது. ஓகேவா? இது வந்து நம்ம ஒரு இது எடுத்துப்போம் 400. ஓகே, இப்போ நம்ம சார்ட் வந்து எடுத்தாச்சு புட்டு. ஓகேவா? ஆக்சுவலாக நேற்று நம்ம ட்ரேட் எடுத்த இடம் அதே தான், இப்போ இன்றைக்கி அதே இடத்துல தான் வந்து ட்ரேடு வந்து எடுத்துருக்கோம். இந்த 70 அதான் 18 தான் நம்ம ட்ரேட் எடுத்தோம், அதே வந்து 18 தான் வந்து இன்றைக்கும் வந்து ட்ரேட் எடுத்துருக்கோம். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகேவா? 45 இருக்குது, 38 இருக்குது. ஓகே, நேற்று எடுத்த இடத்துல தான் ட்ரேட் எடுத்திருக்கோம். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து என்னென்னா இது ஃபுல்லாக வந்து இதை வந்து இது பண்ணோம். இது ஸ்டாப் லாஸ் வந்து சேம் நேற்று வச்ச இடம் தான் ஸ்டாப் லாஸ். ஓகேவா? கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்டேட் பண்ணுறேன். டைம் வந்து 10:10 ஆகுது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த S1லேருந்து ரிவர்ஸ் இருந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே மார்க்கெட் புல்லிஷாக இருக்குது தெரியும். அதனால் காலை வந்து நிறைய பேர் வந்து ரைட் பண்ணியிருக்காங்க. அந்த ரைட் பண்ணால அவங்கள ஹண்ட் பண்ணால் தான் எப்போவுமே இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த 65லேருந்து ரிஜெக்ஷன் ஆகணும். மேலே போகிறான்னா இந்த ரேஞ்ச் வரைக்கும் போவோம். நம்ம என்ட்ரானோம் பார்த்தீங்களா, ட்ரேடு 118 இருக்குது, 18க்கு பண்ண பாருங்கள். அந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும்போதுனா ஃபுல்லாக ப்ரீமியம்லாம் கரைஞ்சிரும். அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி பொசிஷன் வந்து வெயிட் பண்ணுவாங்க. சப்போஸ் பொசிஷனை வெயிட் பண்ணாங்கன்னா அந்த இடத்துலேருந்து கரைச்சிடுவாங்க. சப்போஸ் பொசிஷனை க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இவங்க வந்து என்னன்னா புல்லிஷ் ட்ரேடு இந்த புட் சைடில் வந்து செல் பண்ணுறதுக்கு நிறைய ட்ரேடும் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஏன்னா காலை வந்து பை பண்ணியிருப்பாங்க, அவங்க ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்க. அதோட வந்து அதிகமாக போச்சுன்னா ஓஏல அப்புறம்னு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ரிஜெக்ஷன் ஆகி திருப்பி வந்து ஃபாலோ ஆகும். இப்போ பாலை பை பண்ணாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து ப்ரீமியம் வந்து ஃபுல்லாக வந்து டிகேவாக இருக்கும். அதனால் வந்து அவங்களாம் வந்து புஷனை க்ளோஸ் பண்ணுவாங்க. அநேகமாக வந்து இந்த இடம் வந்து திருப்பி இந்த ஏரியா வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்குமே. எங்கன்னா இது வரைக்கும் வரலாம், இந்த சப்போர்ட் இருக்குல்ல, இந்த ஏரியா வரைக்கும் வரலாம், வந்து பவுன்ஸ் பேக் ஆகலாம். இல்லை இதே இடத்துலேருந்து கூட வந்து ரிவர்சல் வரலாம். ஏன்னா அந்த கம்மியான ப்ரீமியம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஷூட் ஆகும்போது அவங்க வந்து புட்டை பை பண்ணவங்க ப்ராஃபிட் புக் பண்ணாங்க, இவங்க புட் பொசிஷனை தராங்க, செல் பண்ணாங்கன்னா இங்கேருந்தே வந்து மேலே போயிடும். இந்த பொசிஷனை வந்து அவங்க க்ளோஸ் பண்ணுறாங்களா, இல்லை இந்த பொசிஷனை வந்து அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா, இந்த பை பண்ணாங்க பார்த்தீங்களா, காலை பை பண்ணியிருப்பாங்க, அவங்க பொசிஷனை க்ளோஸ் பண்ணும்போது இவங்க வந்து பை பண்ணிப்பாங்க. அதனால் வந்து ஒரு ஸ்பீடாக ஒரு ரேலி வந்து இந்த 500 வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து போகலாம். நெக்ஸ்ட்டு ரேலி எங்கன்னா இந்த 500லேருந்து இப்போ இதை பிரேக் பண்ணோடனே இதை ரீடெஸ்ட் பண்ணி இங்கேருந்தே பவுன்ஸ் பேக் ஆகணும். எக்ஸ்பைரினால் வந்து அவங்க ப்ரீமியம்லாம் ஃபுல்லாக ஹண்ட் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு கீழே வந்திருக்கு. இப்போ இந்த ரேலி இவங்க ஃபுல்லாக இப்போ புல்லிஷ் பொசிஷன் இந்த டைமில் எடுத்திருப்பாங்க. எங்கன்னா வந்து ஆப்ஷன் பையிங்ஸும் வந்து எடுத்திருப்பாங்க. ஏன்னா இந்த இதெல்லாம் வந்து பையிங் எடுத்திருப்பாங்க. இந்த 23,550 இது 500லாம் ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதெல்லாம் எடுத்திருப்பாங்க. எடுக்கும் போது என்னென்னா இந்த 500க்கும் ஃபாஸ்ட் ரேலி ஒன்று போகலாம். திருப்பி அங்கேருந்து அவங்க பொசிஷனை புக் பண்ணும்போது திருப்பி கன்சல்டேட் ஆகலாம். ஆக்சுவலாக நம்மளோட டார்கெட் இருந்தானா இதுதான் 23,566. இப்போ இந்த ரேலி வந்து இந்த ஹையை வந்து பிரேக் பண்ணி இது வரைக்கும் இப்போ எவ்வளோ இருக்குது மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு இந்த இடம் வந்து 350 இருக்குல்ல, 150 பாயிண்ட்ஸ் ரேலி இப்போ இருக்குது. இப்போ டைம் வந்து 10:15 தான் ஆகுது. பார்ப்போம்
12 ஆக போகுது. என்னென்னா நம்ம இப்போ எதிர்பார்த்த மாதிரி இந்த சிபிஆர்லேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கிடச்சி நம்ம டார்கெட்டான 22,567 அதை ரீச் பண்ணிடுச்சு. அதுக்கு மேலேயே போயிருக்கு. இந்த இடத்துல இருந்து என்னென்னா இந்த 23,400 வந்து இனி இதை கிராஸ் பண்ணாது. சப்போஸ் இது இந்த ஹைலேருந்து இந்த 200 பாயிண்ட்ஸ் வந்து இவன் கீழே இறங்கினாலும் நம்மளோட பொசிஷன் டேமேஜ் ஆகாது. ஆக்சுவலாக என்னென்னா இந்த இடத்துல அந்த கம்மி ப்ரீமியத்தில் வந்து ₹6 அந்த ரேஞ்சில் வந்து வாங்கினாங்க பார்த்தீங்களா, அந்த ப்ரீமியம் தான் ஷூட் ஆச்சு. அந்த ப்ரீமியத்தை தான் வந்து கரைக்க பார்ப்பாங்க. நம்மளோட வந்து இப்போ வந்து எவ்வளோ இருக்குன்னா 76 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஆனால் வந்து நம்மளோட ப்ரீமியம் வந்து அந்தளவுக்கு டேமேஜ் ஆகாது. ஏன்னா ப்ரீமியம் தான் டிகே ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்மி ப்ரீமியத்தில் ஆப்ஷன் பை இருந்தாங்களே அவங்கள இப்போ ட்ராப் பண்ண வந்து கொஞ்சம் வந்து கீழே வந்து ரீடெஸ்ட் எது வரைக்கும் வரோன்னா இந்த 23,500 வரைக்கும். சரி பாப்பா என்ன ஆகுதுன்னு. 245 ஆகுது. என்னென்னா இப்போ வந்து 22,875 வந்து க்ளோஸ் ஆகணும். இப்போ வந்து 857 இருக்குது. ஓகேவா. நம்ம ஆக்சுவலாக வந்து என்னென்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா 88,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது நம்ம 23 lakhsக்கு. அப்போனா வந்து 4% ப்ராஃபிட்டு. இப்போ வந்து 1.10 அந்த ரேஞ்சுக்கு ப்ரீமியம் வந்து வந்துடுச்சு. ஓகேவா. இப்போ என்னென்னா ஆக்சுவலாக வந்து நான் 2 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருப்பேன் இந்த 23,875 வந்து க்ளோஸ் ஆகும். இன்றைக்கி வந்து ஒரு ஃபேட்டிக் கேண்டில் இருக்கும்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி அந்த ஃபேட்டிக் கேண்டிலாம் வந்து வந்துடுச்சு. டே வந்து க்ளோஸ் ஆக போகுது. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 4% வந்து ப்ராஃபிட் இருக்குது. நம்ம ப்ரீமியம் சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1 rupees வந்து வந்துடுச்சு. ஓகே, பை.